and a developer and a mason and a government servant and a security guard and a writer and a fisherman and a goldsmith and a gunsmith and a worker and a labor and a businessman and a manager. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நிலமா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நிலமா இருக்கிறேன். இந்த காணொலியில் நாங்கள் இன்னும் ஒரு பேட்டர்ன் பார்க்க போறோம். இது 4வது பேட்டர்ன் நினைக்கிறேன். 4வது பேட்டர்ன்ல நாங்கள் பார்க்க இருக்கிறது and I plus noun and a plus noun. இந்த and I plus noun விரிவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா am I not a plus noun. இதுதானே am I not a plus noun. இந்த ஷார்ட் ஃபார்ம்ல கன்வர்சேஷனுக்கு, அதாவது ஸ்பீக்கிங்க்கு பயன்படுத்துகிற மெத்தட் தான் and I plus noun and I plus noun, right? and a plus noun என்றது ஒரு plural form. அதை நீங்கள் கவனத்தில் எடுக்கலாம். ஆனால் இந்த ஸ்போக்கனுக்கு இந்த plural form தான் ஐக்கு பயன்படுத்தப்படுது. இதுதானே and I plus noun, right? and I plus noun and I என்று போட்டுட்டு அங்கால நவுனோட சேர்த்தீங்கன்னு சொன்னால் இது எப்படி தமிழுக்கு பெயர்மெண்ட் சொன்னால் இந்த மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் and a doctor, நான் ஒரு மருத்துவர் இல்லையா? சரிதானே, நான் ஒரு மருத்துவர் இல்லையா? நான் ஒரு டாக்டர் இல்லையா? ரைட், நான் ஒரு வேலையாள் இல்லையா? இல்லையாண்டு கேட்கறது, நான் இப்படியான ஒருத்தர் இல்லையாண்டு கேட்கறதுக்காகத்தான் இந்த பேட்டர்னை நாங்கள் பயன்படுத்துவோம். சரிதானே, நான் ஒரு மாணவன் இல்லையா? நான் ஒரு டீச்சர் இல்லையா? அதாவது நான் ஒரு ஆசிரியர் இல்லையா என்று கேட்கிற இதுதான் இந்த பேட்டர்ன். ஒரு முக்கியமான பேட்டர்ன். இது வந்து நெகட்டிவ் இன்ட்ரகேட்டிவ்னு சொல்றது, நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் என்ன, அதாவது ஒரு எதிர்மறை வாக்கியங்களை கேட்கறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு பேட்டர்ன் தான் இந்த பேட்டர்ன். மிக பொருத்தமானது, மிக அவசியமானது. நிறைய இடங்களை நாங்கள் இந்த பேட்டர்னை வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது நெகட்டிவ் கேள்விகளை கேட்கறதுக்காக, ரைட், நாங்கள் இப்படியான ஒருவர் இல்லையான்னு சொல்லி கேள்விகளை கேட்கறதுக்காக பயன்படுத்தக்கூடிய பேட்டர்ன் தான் இந்த பேட்டர்ன். ஆகவே இந்த பேட்டர்னை நீங்கள் சரியான முறையில் லேர்ன் பண்ணினீங்கன்னா இது வந்து எழுதைக்குள்ள நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுவோம்னு சொன்னால் am I not a plus noun, am I not a plus noun னு சொல்லி வரும். ஆனால் கன்வர்சேஷனுக்கு, அதாவது கதைக்குள்ள நீங்கள் ஸ்பீக்கிங்க்கு என்ன செய்யலாம், ஸ்போக்கன் இங்கிலீஷில் வந்து இதை வந்து நாங்கள் என்ன அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொன்னால் and I plus noun and a plus noun, right? and a doctor and a mechanic and a fishmonger and a fisherman and a carpenter and a cashier and a doctor and a driver and a conductor and a peon. எப்படி நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த and I என்று சொல்லி பிளஸ் நவுன் சேர்த்தோம்னு சொன்னா இந்த சென்டென்சஸ், அதாவது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நெகட்டிவ் சென்டென்சஸை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி கொண்டு போகலாம். சரிதானே, நல்ல ஈஸியான வழி. இந்த பேட்டர்னை நினைவில் வச்சிருக்கோம். அப்போ நீங்கள் யோசிக்கலாம், இது என்ன ஃப்ளோரலாக வருதுன்னு சொல்லி. ஃப்ளோரல் இல்லை, கன்வர்சேஷனுக்கு, அதாவது நாங்கள் பேசுறதுக்காக பயன்படுத்துறது இந்த ஃபார்மேட். அதாவது இப்போ இங்கிலீஷில் வந்து எல்லா இடத்துலையும் இப்படி தான் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ நாங்கள் யூஸ் பண்ணாத ஒரு விஷயத்தை நாங்கள் ஸ்போக்கனுக்கு லேர்ன் பண்ணி என்ன பெரிய யோசனை, நாங்கள் படிக்கிற விஷயம் அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கணும் தானே. அப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் am I not a doctor அது கேட்டிங்கன்னா ஓகே, அது ஒரு கரெக்டான இங்கிலீஷ் தான். பட் கன்வர்சேஷனுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் அதிகமாக இதை தான் யூஸ் பண்ணுவேன், ரைட்? and a doctor அப்படி தான் கேட்பீங்க. and a doctor and a doctor and a manager and a manager and a salesman and a shopkeeper and a shopkeeper and a technician and a technician and a tailor and a tailor and a tailor and a mechanic. எப்படி தான் கேட்பீங்க. எப்படி கேட்கறது தான் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் லேர்ன் பண்ணணும். ஸ்போக்கனை நாங்கள் சரியான முறையில் அப்ளை பண்ணணும், ஸ்போக்கனை சரியாக டெவலப் பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும், இருக்கிற மெத்தட் அப்படியே பார்த்தா தான் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இதை இப்போ நாங்கள் அப்ளை பண்ணலாம். மாடர்ன் இங்கிலீஷில் வந்து இப்படி தான் வந்து பேசணும். சரிதானே, ஸோ நாங்கள் இதை லேர்ன் பண்ணிக்கொள்வோம். ஒரு சிம்பிளான பேட்டர்ன் வந்திருக்கிறேன், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்திருக்கிறேன். ஸோ இதை நீங்கள் ஹெச் பண்ணிக்கொள்ளுங்க. இது எத்தனையாவது பேட்டர்ன் சொன்னால் 4வது பேட்டர்ன். சரிதானே, 4வது பேட்டர்ன் பார்த்துருக்கிறோம். என்ன 4வது பேட்டர்ன்? நெகட்டிவ் இன்ட்ரகேட்டிவ். அதாவது என்னன்னு சொன்னால் நெகட்டிவ் கொஸ்டின், என்ன நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் இதில் வந்துருக்குது. அதாவது எதிர்மறை வினாக்களை எப்படி கேட்கறது என்று சொல்லி தான் இதில் நான் சொல்லி தந்திருக்கிறேன். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கொண்டு போங்க. அப்புறம் ஒவ்வொரு பேட்டர்னாக நீங்கள் இந்த டாக் இங்கிலீஷ் வேஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் அதோட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் அந்த பதிவு எல்லா காணொலிகளும் உங்களை வந்து சேரும். ஸோ நீங்கள் தர ஆதரவு தான் நான் மேலும் பல காணொலிகளை உங்களுக்காக தர ஒரு உந்து சக்தியாக அமையும். ஆகவே உங்களுடைய ஆதரவு எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த காணொலி உங்களுக்காக தரேன். ஸோ பாருங்க, இந்த காணொலியை யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சொன்னா தான் என்னுடைய அந்த உங்களுடைய ஆதரவு எனக்கு இன்னும் பொருத்தமாக இருக்கும் என்று நம்புறேன். ஸோ யூடியூப்ல முடிஞ்ச அளவுக்கு பாருங்க. யூடியூப்ல தான் என்ன செய்திருக்கிறேன்னு சொன்னா எல்லா காணொலிகளையும் அந்த ஓர்டர்ல நீங்க பெறக்கூடியதாக இருக்கும். ஃபேஸ்புக் மற்ற வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஓர்டர்ல வந்து உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். ஆனால் யூடியூப்ல வந்து எல்லாமே ஒரு ஓர்டர்ல அந்த பிளேலிஸ்ட் ஒன்று இருக்குது. பேட்டர்ன் இங்கிலீஷ் அந்த பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக் இங்கிலீஷ் வேஸ் என்ற சேனல்ல டாக் இங்கிலீஷ் வேஸ் என்ற சேனல்ல பேட்டர்ன் இங்கிலீஷ் என்று சொல்லி ஒரு
பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா காணொலிகளும் ஆர்டர்ல இருக்கும். அது உங்களுக்கு ஈஸி எடுத்து ஆர்டர்ல ஒண்ணா படிச்சு கொண்டு போறது வந்து ஈஸியா இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இதை நான் சொல்றேன். ஓகே, இன்னொரு காணொலியில உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்றேன். நன்றி, வணக்கம்.